கிறிஸ்டன் ஃபிஷர் தனது மகள்களுடன் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த போது இந்த நாடு அவர்களின் குழந்தை பருவத்தை இவ்வளவு பெரிய அளவில் மாற்றி அமைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இங்கு வாழ வாழ அவருக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. அமெரிக்காவில் அவர் உணராத சமூகம், வண்ணம், சுதந்திரம் மற்றும் அன்பான மனித உறவுகள் நிறைந்த ஒரு குழந்தை பருவம் இந்தியாவில் கிடைக்கிறது என்பது. அவர் தனது மகள்களை இந்தியாவில் வளர்க்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்களை விவரித்தபோது அது இணையத்தில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களின் மனதை தொட்டுள்ளது. இந்தியாவில் வாழும் 4 பெண் குழந்தைகளின் தாயான கிறிஸ்டன் ஃபிஷர் அமெரிக்காவை விட இங்கு ஏன் தனது குழந்தைகளை வளர்க்க விரும்புகிறார் என்பதை பற்றிய விஷயங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் அடிக்கடி பகிர்ந்து வருகிறார். அவரை பொறுத்தவரை இந்தியா குழந்தை பருவத்தை அதன் உண்மையான வடிவில் கொண்டாடும் இடமாக தெரிகிறது. அவரது மகள்கள் சுதந்திரமாக விளையாடவும் அழுக்காகவும் சத்தமிட்டு விளையாடவும் முடிகிறது. யாரும் அவர்களை தவறாக பார்ப்பதில்லை அல்லது விரைவாக பெரியவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் இல்லை. அவர் கவனித்த மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று இந்தியாவில் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அளவற்ற அன்பு. அவரது மகள்களை சுற்றி எப்போதும் அன்பு நிறைந்திருக்கிறது. அண்டை வீட்டார்கள், நண்பர்கள், சக மாணவர்கள் மற்றும் அறிமுகமில்லாதவர்கள் கூட அவர்கள் மீது கவனம் செலுத்தி சிறிய பரிசுகளை கொடுத்து மகிழ்கிறார்கள். இங்கு தனது குழந்தைகள் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்வதில்லை என்றும் சமூக தொடர்புகள் நிறைந்து காணப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். உணவு முறையும் மற்றொரு முக்கியமான காரணியாகும். ஊட்டச்சத்து நிறைந்த பல்வேறு இந்திய உணவுகள் அவர்களின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயர்த்துகின்றன என்று அவர் நம்புகிறார். குழந்தைகள் வெளியே சென்று விளையாடுவதும் அழுக்காவதும் அவர்களை மேலும் ஆரோக்கியமானவர்களாக மட்டுமே மாற்றும் என்பது அவரது கருத்து. இந்தியாவின் கலாச்சார செழுமையோடு தனது மகள்கள் வளர்வதையும் அவர் விரும்புகிறார். ஹோலி, தீபாவளி மற்றும் பட்டம் விடும் திருவிழாக்களை அவர்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் தங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே அனுபவிக்கிறார்கள். இந்த பாரம்பரியங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் நினைவுகளை உருவாக்குகின்றன. கல்வியும் இதர திறன்களுக்கான பயிற்சிகளும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கிறிஸ்டனின் மகள்கள் படிக்கும் பள்ளி மிக சிறந்த கல்வியை அளிப்பதுடன் நடனம், இசை, நாடகம், கலை மற்றும் கணினி பயிற்சிகளையும் வழங்குகிறது. நடந்து செல்லும் தூரத்திலேயே இருக்கும் உடற்பயிற்சி மையம் அவர்களை சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. தங்களது நகரை சுற்றியுள்ள வரலாறு மற்றும் கட்டிடக்கலை அமைப்புகள் அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்துகின்றன. வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒவ்வொரு மூலையிலும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் சூழ்ந்திருப்பதாகவே கிறிஸ்டன் உணர்கிறார். அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் வாழ்க்கை செலவு மிகவும் குறைவு. இதனால் அருங்காட்சியகங்கள், வணிக வளாகங்கள், விளையாட்டு பகுதிகள் மற்றும் உணவகங்களுக்கு தனது குழந்தைகளை அடிக்கடி அழைத்துச் செல்ல முடிகிறது. அமெரிக்காவில் இவை எப்போதாவது நடக்கும் விஷயங்கள். கிறிஸ்டனை பொறுத்தவரை இந்தியா அவரது குழந்தைகளுக்கு வண்ணமயமான, சமூகம் சார்ந்த மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த குழந்தை பருவத்தை தருகிறது. கிறிஸ்டனின் இந்த பதிவுகள் இணையவாசிகள் பலரையும் கவர்ந்து வருகின்றன.